நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறேன். கேரளாவில் வாழக்கூடிய தமிழர்கள் நாங்கள். பவதாரணி என்னுடைய அந்த குரல், அந்த பாடல்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. ஐயா இளையராஜாவினுடைய ரொம்ப கால சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபேன்ஸு. அடிக்கடி அவர் இங்கே வரும்போது அவரை வந்து சந்திக்கிறது உண்டு. பவதாரணியோடைய மரணம் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குறதுக்காக காலையில் கேரளாவிலேருந்து ஒரு 6 மணிக்கே நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கும். ராஜா சாரோட ஃபேன் நாங்கள் எல்லோரும். இந்த ஊர் மக்கள் ஃபுல்லாகவே, அந்த ஏரியாவே ராஜா சாரோட ஃபேனு. அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ எங்களோட மனசுக்குள்ளே ஓடுறது. அவருக்கு மன தைரியத்தை ஆண்டவன் தரணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நான் ஐயாவின் முன்னாடி ஓட்டுநர், பண்ணைப்புறம் சொந்த ஊர். நாங்கள் எல்லாம் இப்போ லோயர் கேம்புக்கு வந்திருக்கோம். ஐயாவுடைய உறவுகள் எல்லாமே வந்திருக்காங்க. ஐயாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய ஐயாவுடைய ரசிகர்களுக்கும் ஐயாவை நேசிக்கிறவங்களுக்கும் பெரிய இழப்பு. இதை எப்படி ஐயா வந்து அதிலேருந்து மீண்டு வருவார்னு எங்களால் சொல்ல முடியல. அவ்வளோ வலிகளோடு இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்குங்களா ஐயாவை நேசிக்கிற கடைக்கோடி மக்களும் இன்றைக்கி ஆழ்ந்த சோகத்தில் இருப்பாங்க. நாங்களும் அதை வந்து வலிகளோடு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை. யுவன் சங்கர் ராஜா எங்கள் ஊரில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு எங்கள் ஊருக்கு வந்துருந்தது, கீழக்கரைக்கு வந்துருந்தது. அப்போ அந்த பொண்ணை பார்த்து பேசினேன். என் பொண்ணு என் முன்னது மாதிரி நல்லா படம் இழப்பு வந்து இளையராஜாவுக்கு ரொம்ப, அவர் ஐயாவுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் தாங்க முடியல. அவரெல்லாம் எப்படி தாங்குவார்? பவதாரணி ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லா பாட்டுமே நல்லா பாடுவாங்க. அவங்க இன்னும் சின்ன குழந்தை தான். எப்படி அவங்க அப்பாவை ஈடுகட்ட போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லா பாடுவா. ரொம்ப அமைதியான பொண்ணு. கிராமத்து பொண்ணு தான் எப்பயுமே பவதாரணி. கிராமத்திலே வந்து இங்கே குடியிருக்கணுன்ட்டு இங்கே வர்றாங்க. நாங்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி வந்திருக்கோம், பவதாரணியை பார்த்துட்டு போகலான்ட்டு. தேவாரத்தில் இருக்கேன், சென்னையில் இருந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ தான் வந்த நேற்று கேட்டதுலேருந்து எனக்கு ஒன்றும் முடியல. குழந்தைய நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. இப்போயாச்சும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்தேன்னு சொல்லவே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.